திமுகவுக்கு திருமா இத்தனை ஆண்டு கால விசுவாசமாக இருந்ததுக்கு அவருக்கு கொடுக்கப்படுகிற பரிசு தான். திமுக அண்ணா திமுக ரெண்டு கூட்டு களவாணிகள் தான். இப்போ மூணாவது கூட்டு களவாணி இப்போ தாவேக்காவும் மாறிடுச்சு. எந்த ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் பனையூர் பாபுக்கு தகவல் கொடுக்கும். பனையூர் பாபு வெளுத்தெடுத்துருவார். அதுக்கு தான் திமுக பொத்தி எது கொடுத்துருக்கான். தகவல் தொழில்நுட்பத்துறை சின்ன ஊழல் வன்னியரசு பண்ணாலும் அடுத்து நான் காலையில் ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் & கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு தமிழா பாண்டியன் இணைந்திருக்க அவரை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். விசிகாவின் முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு அவர்கள் விசிகாவிலேருந்து விலகியிருக்காரு சார். இப்போ இதுதான் எல்லாருமே பேசப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் சார். முதல்ல யார் இந்த பனையூர் பாபு? இவர் விசிகாவிலேருந்து விலக என்ன சார் காரணம்? இல்லை, விசிகாவிலேருந்து விலகுவதற்கு காரணம் அவருக்கு சட்டமன்ற எம்எல்ஏ சீட்டு மீண்டும் கொடுக்கப்படவில்லை. ஒன்று. இரண்டாவது, ஒரு வாரியம் பதவி கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கையோடு இருந்தார். அதற்கு அங்கே வாய்ப்பில்லை. இப்போ இரண்டும் இல்லை என்று தெரிந்த பிறகு திமுகவில் இணைவது தான் தன்னுடைய எதிர்கால அரசியலுக்கு. அவர் ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர். இந்த ரியல் எஸ்டேட் அதிபர் ரியல் எஸ்டேட் செய்வதற்காகத்தான் விசிகாவில் இணைந்தார். இப்போ விசிகாவில் இணைந்து அவர் ரியல் எஸ்டேட் தொழிலை திறம்பட இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை 234 சட்டமன்ற உறுப்பினர்களுமே முன்னாள், இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு பாவம் தெரியாது, அப்பாவி அத்தனை பேருமே தங்களுடைய சொந்த லாபத்துக்காக சொந்த அரசியலுக்காகத்தான் எங்கே வர்றாங்க, அரசியலுக்கு வர்றாங்க. அப்படி வந்தவர் தான் பனையூர் பாபு. இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய ரியல் எஸ்டேட்டு தொழிலில் வரக்கூடிய சிக்கல்கள், அது எம்எல்ஏ பதவி ஒரு பாதுகாப்பு, காவல்துறை கட்டுப்படுத்த முடியும், இப்படி பல விஷயங்கள் அரசியல்வாதிகள் அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கு என்ன காரணம்னா, தங்களுடைய வியாபார நிறுவனங்களை விரிவுபடுத்துவதற்கான ஒரு இடம்தான் அரசியல். இந்த வகையில் தான் பனையூர் பாபும் அரசியலுக்கு வந்தார். அவர் இந்த தொலைக்காட்சி வெளிச்சம் தொலைக்காட்சி இடம் திருமாது, ஆனால் சேனல் பனையூர் பாபு. இப்போ பனையூர் பாபு அங்கேருந்து வெளியேற முடிவு செய்து இப்போ வெளிச்சம் டிவியும் திருமாவுக்கு எழுதி கொடுத்துட்டார். 5 ஆண்டு கால போராட்டம், எழுதி கொடுன்னு கேட்டார், எழுதி கொடுக்கல. அதற்காக பிறந்த நாளப்போ 1 கோடி ரூபா கொடுத்து அவரை ஆற்றுப்படுத்தினார். அப்பவும் அவர் இந்த தொலைக்காட்சி கட்சி பேருக்கு வரணும்ப்பா, இது பொது சொத்தாக்க வேண்டும், தனி சொத்தாக்க இருக்கக்கூடாதுன்னு கடுமையாக கேட்டார், முயற்சி பண்ணார். ஆனால் கொடுக்கல. திமுக உடனடியாக அவரை சேர்த்து கொள்ளவில்லை. ஏன் சேர்த்துக்கொள்ளினா, திமுக கூட்டணி வெற்றி பெறும். திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணியை உடைக்கக்கூடாது என்பதற்காக பனையூர் பாபுவை திமுக காலதாமதம் செய்தது. தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்த பிறகு இவர் திமுக பக்கம் வருவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திட்டது. தகவல் தொழில்நுட்பம், அதாவது ஐடி விங்கில் துணைத் தலைவர், திமுக ஐடி விங்கில் துணைத் தலைவர். இந்த பதவி அவருக்கு 1 மாதத்திற்கு முன்பே, எப்போ இந்த தேர்தல் ரிசல்ட் வந்ததோ அன்றே இவருக்கு அந்த பதவி தீர்மானிக்கப்பட்டது. இப்போ அவர் திமுகவுக்கு தேவைப்படுகிறார். திருமாவை தாக்குவதற்கு, அறிக்கை விடுவதற்கு, திருமாவை எக்ஸ்போஸ் பண்ணுவதற்கு திமுகவுக்கு. இப்போ ராஜா செஞ்சார்ல, திருமணம் செய்தது ஒருத்தியை புணர்வது ஒருத்தியை, இந்த கடினமான அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்ல, அதை விட கடினமான வார்த்தையை பயன்படுத்துவதற்கு யார் தேவை? பனையூர் பாபு தேவை. பனையூர் பாபு இதை தாண்டி நீங்கள் ஐடி விங்கில் அத்தனை சிறுத்தைகளை நோக்கி தான் இனி பெரும் தாக்குதலே இருக்கும். அந்த தாக்குதலுக்கு தயார்படுத்துவதற்கு சிறுத்தையிலிருந்தே ஒரு ஆளை எடுத்தது தான் திமுகவுக்கு திருமா இத்தனை ஆண்டு கால விசுவாசமாக இருந்ததுக்கு அவருக்கு கொடுக்கப்படுகிற பரிசு தான் பனையூர் பாபு.
இப்போ பனையூர் சிந்தனை செல்வன் அவருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார், நீங்கள் தயவுசெய்து மறுபரிசீலனை செய்யுங்கள், நீங்கள் திமுக போகாதீங்க, நீங்கள் சொல்லுகிற காரணம் அத்தனையும் உண்மைதான். யார் அப்படிப்பட்டு போடுறாரு? சிந்தனை செல்வன். ஏன் அப்படிப்பட்டு போடுறாரு? எனக்கு வாரிய கிடைக்கல, நான் அங்கே வந்துடுவேன். ஒரு தலைவன் செய்வதெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு அதே கட்சியில் இருக்கிற ஒரே ஆள் சிந்தனை செல்வன் தான். ஜெயலலிதா அப்படி சொல்லிட்டு இருக்க முடியுமா? கருணாநிதி சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கலாம். ஏன்? இவருடைய நிலை இன்றைய நிலை இப்படி தான். சிந்தனை செல்வன் நீ சொல்லுகிற குற்றச்சாட்டு பூரா உண்மைங்கிறாரு. நீ சொல்லுகிற குற்றச்சாட்டு உண்மை இல்லை, உண்மைக்கு மாறானதுன்னு சொல்லவே இல்லை. அப்போது சிந்தனை செல்வனும் பனையூர் பாபா ஒரே மனநிலையில் தான் இருக்காங்க. ஆளூர் ஷானவாஸ் இதே மனநிலையில் தான் இருக்கார். எஸ்எஸ் பாலாஜி இதே மனநிலையில் தான் இருக்கார். வாரியம் கொடுத்தால் இருப்பார்கள், வாரியம் கொடுக்கலைன்னா திமுகவில் அத்தனை பேர் உண்டு சேர்ந்து அடிப்பார்கள். தொடர்ச்சியாக பெரிய கலவரமே இருக்குது. இதை கலவரத்தை வாரியம்தான் இப்போ தடுத்து நிறுத்திட்டு. சரி, இப்போ இந்த பன்னீர் பாபு வந்து விசிகாவில் எப்போ ஜாயின் பண்ணார்? இப்போ விசிகாவில் வந்து என்ன மாதிரி பணிகள்லாம் சார் பண்ணியிருந்தார் இவர்? அதாவது விசிகாவில் வருவதற்கு முன்பு அவர் திமுகக்காரர். திமுக தான் ஃபஸ்ட் இருந்தார். ஆமாம். ஓகே. திமுக நீங்கள் எல்லாரும் அரசியல் கட்சி இல்லாமல் அரசியல் கட்சிக்கு வர முடியாது. பொறுக்கி தின்பதற்கு அரசியல் தேவை. லஞ்சம் வாங்குவதற்கு, ஊழல் செய்வதற்கு, காவல்துறையை கட்டுப்படுத்துவதற்கு, தாசில்தாரை மிரட்டுவதற்கு, கலெக்டரை விரட்டுவதற்கு, எஸ்பியை உருட்டுவதற்கு. நீங்கள் தாவேக்காவில் ஈரோடில் ஒரு வேட்பாளர், அவர் இப்போ ஜெயிச்சிட்டாரு. அந்த வேட்பாளரில் கலைவாணின்னு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த அம்மா ஒரு மீடியா சன் டிவியில் வேலை பார்த்துன்னு அந்த அம்மா சொல்லிகிட்டு இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்ற பிறகு அந்த அம்மா எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்குது, நான் உங்களை பார்க்க வரணும் வாங்கன்னு சொல்லுது. அந்த அம்மா ஒரு பெண். இங்கே இருக்கிற க்ரைம் ஃபைல்லாம் எடுத்துகிட்டு எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு வாங்குங்க. யாரை? எஸ்பியை. கலைவாணி என்கின்ற அந்த ஈரோடு கிழக்கு பகுதி சட்டமன்ற உறுப்பினருடைய உதவியாளர் கலைவாணி எஸ்பி, ஈரோடு எஸ்பியை இந்த இங்கே இருக்கிற க்ரைம் ஃபைல் எடுத்துகிட்டு எங்கே வாங்க? எம்எல்ஏ ஆஃபீஸ். அப்போ எவ்வளவு அதிகார மையம் எம்எல்ஏ ஆஃபீஸ்னு மக்கள்கிட்ட மைண்டில் செட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இதுதான். நீங்கள் சாதாரண நபர் கட்சிக்கு ஜெயலலிதா இருக்கிற பொழுது, திமுக கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற பொழுது பணம் கொடுத்து எம்எல்ஏ சீட்டு தான் விற்கப்படும், கூவி கூவி விற்கப்படும். திமுகவில் வேலுச்சாமின்னு ஒரு திண்டுக்கல்லில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், திமுகவுக்கு சம்மந்தமே இல்லை, ஒரு 50 கோடி எடுத்துகிட்டு வர்றாரு, சபரீஷனுக்கு கொடுக்குறாரு, பெரியசாமி கொடுக்குறாரு, சக்கரபாணி கொடுக்குறாரு, எல்லாம் பிரித்து கொடுக்குறாரு. அவர் தான் அங்கே வேட்பாளர், அவர் தான் எம்பி. அவருக்கு ஆந்திராவில் கர்நாடகாவில் 200 கந்து வட்டி கடை இருக்குது, அநியாய வட்டி. அவனை கசக்கி பிழிந்து அவனை சாகடித்து வசூல் பண்ணுற கடை எவ்வளோ கடை இருக்குது? அடியாளோடு இருப்பான். 200 கடை இருக்குது. அவருக்கு தான் தகுதி எங்கே? திமுகவில் எம்பி ஆவதற்கு. அண்ணா திமுகவில் அதே கதை தான். பணம் கொடுத்தா லீமா ரோஸ் என்னவாகலாம்? கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆகலாம். எம்பி அந்த மாதிரி எம்எல்ஏ இருக்குது லால்குடியில். இப்படி 8000 10,000 கொடுத்து 60 நிர்வாகிகளுக்கு ஆளுக்கு ஒரு ஃபார்ச்சூனர் கார். இதெல்லாம் இந்த திராவிட இயக்கத்தை தான் நடக்கும். இந்த திராவிட இயக்கம் அழிக்கப்பட வேண்டிய இயக்கம். அதனுடைய வேரில் அமிலத்தை ஊற்றி நுண் கிருமிகளை கூட கொல்லணும். இப்போ திமுக அழிஞ்சுது, முடிஞ்சு போச்சு. திமுக இப்போ 25% வாக்கு வாங்கியிருக்கு. 25% 15% கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு. அப்போ 25ல் 15 போச்சுன்னா 10 கட்சி, அது சீமா கட்சி மாதிரி ஆகிப்போச்சு. வைகோ எப்படி இருந்தார் அதே போல் இப்போ திமுகன்னு ஒரு 5 வருஷத்தில் வந்துடும். இதுதான் திமுகனுடைய நிலைமை. திமுக அழியும், திமுக கரையும். இதுதான் திமுகனுடைய எதிர்காலம். அங்கே தான் நம்ம பனையூர் பாபு போய் செல்லா போகிறார். அவங்க ஒரு அங்கீகாரம் இருந்தால் போதும். காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்குது, கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி இருக்குது, வீரமணி ஒரு கட்சி வச்சுருக்காரு. அதே போல் தான் ரியல் எஸ்டேட் செய்வதற்கு, வியாபாரம் செய்வதற்கு, பாதுகாப்பதற்கு, பணம் அடிப்பதற்கு கூட்டணி கட்சி எல்லாம் பங்கு போட்டுக்குவான். அதெல்லாம் கட்சி தான் வேறு வேறு. எந்த அமைச்சரையும் உனக்கு 100 கோடி வரும், இன்றைக்கி ஆளுக்கு பாதி பங்கு வச்சுக்கலாமா? பேசலாம். இதுதான் அரசியல் கட்சிகளை தவிர திமுக அண்ணா திமுக 2 கூட்டு களவாணிகள் தான். இப்போ 3வது கூட்டு களவாணி இப்போ தாவேக்காவும் மாறிடுச்சு. 3 மாறிட்டாங்க. ஆமாம். நீங்கள் திமுக செய்த ஊழலை ஏன் இன்றைக்கு வரைக்கும் தாவேக்கா தட்டி கேட்கல? நாங்கள் ஊழல் செய்ய போகிறோம்,
நாங்கள் ஊழலை செய்ய போகிறோம். நீ நீ முன்னாள் ஊழல்னா இந்நாள் ஊழல் அதானே. நீங்கள் அமைச்சர் செங்கோட்டையனுடைய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் சண்முகவேல் ஒரு புரோக்கர், சென்னையை சுற்றி அனாத நிலம் எவ்வளோ இருக்குது, ஒரு 5000-10,000 ஏக்கராக இருக்குது, லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லாம் பட்டா போட்டுருவோம். எங்கே திரும்பினாலும் ஜி ஸ்கொயர் இருக்கா? பூரா ஜி ஸ்கொயர் பூரா இதே டிஆர்ஓக்கள் அந்த நிலத்தை அபகரித்து கொடுத்தது தான். அபகரித்து கொடுத்து பங்கு வாங்குவதற்கு டிஆர்ஓக்கள் தயார், கலெக்டர்கள் தயார், எஸ்பிக்கள் தயார், ஆர்டிஓ தயார். இப்போ ஒரு 3000 கிலோ தங்கம் உருக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. யாரால்? சேகர் பாபாவில். சரி, விசாரிக்கணும் வாயா. ஸ்ரீதர் ஐஏஎஸ் எங்கே? இந்து அறநிலையத்துறை ஆணையாளர் எங்கே? ஐரோப்பாவுக்கு தப்பி ஓட்டம். இன்றைக்கு வரைக்கும் செய்தி வந்திருக்கா? இந்த அரசு பதவியேற்று இவ்வளோ நாள் ஆச்சு, அந்த ஸ்ரீதர் ஐஏஎஸ் விசாரித்தாங்களா? ஒரு விஜிலன்ஸுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதா? கொடுக்கப்படலை. ஏன் கொடுக்கப்படலை? நாங்கள் திருட போகிறோம். இன்றைக்கி சேகர் பாபு வீட்டுக்கு முன்னாடி ஒரு 200 பேர் வந்துட்டான். ஹெச்ஆர்என்சி அமைச்சர் வீட்லையா ஹவுசிங் போர்டில் ஒரே வீடை 3 பேருக்கு விற்றுருக்கான். 5 லட்ச ரூபா வாங்கிட்டு 5 லட்சம் 5 லட்ச ரூபாய் 3 பேருக்கு ஒரே வீடு விற்றுட்டான். 200-300 ரூபா அங்கே கூட்டிட்டான். சேகர் பாபு பின்னாடி விலை தப்பி ஓட்டம். ஹெச்ஆர்என்சி கமிஷனர் ஐரோப்பாவுக்கு ஓட்டம், சேகர் பாபு பின்னாடி விலை தப்பி ஓட்டம். இந்த 3000 கிலோ தங்கம் துர்கா வீட்டில் தான் இருக்குது. இந்த அரசு நடவடிக்கை எடுக்குமா? எடுக்காது. ஏன்? இப்போ ஆதவ விஜயநாத் தரப்பு வர்ற பணம் பூரா இன்னைக்கு வரைக்கும் 10 ரூபாய்க்கு பாட்டில் 10 ரூபாய்க்கு 10 கோடி ரூபா எங்கே போகுது? மார்ட்டின் வீட்டுக்கு போயிட்டு. ஏன் இன்றைக்கு வரைக்கும் 10 ரூபா நிறுத்தப்படவில்லை? என்ன காரணம்? இப்போ இன்னொரு திமுகவா யார் உருவாயிருச்சு? தாவேக்கா உருவாகி கொண்டு வரும். அதிரடி நடவடிக்கை ஏன் திமுக மேலே எடுக்கலை? திமுக அடித்த கொள்ளை ஏன் விசாரிக்கப்படலை? ஏன் சபரீசன் விசாரிக்கப்படலை? விஜய் யாருக்கு காலில் போய் விழுந்தார்? ஸ்டாலின் வீட்டுக்கு போனாரா? என்ன எங்களை காலி பண்ணிடாதீங்க, இப்போ தான் வந்திருக்கோம், தடுமாறி வந்திருக்கோம். உங்கள் ஊழலை நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம், எங்கள் ஊழலை நீங்கள் காட்டி கொடுத்துடாதீங்க மக்கள்கிட்ட. அதுக்கான சமிக்கை தான் வாக்கெடுப்பு நடக்கிற பொழுது திமுக அத்தனை நைஸாக கிளம்பி வெளியே போனது. நாங்கள் உங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம், எங்களை நீங்கள் எந்த தொந்தரவும் பண்ணிடாதீங்க. இதுதான். இப்போ பனையூர் பாபு அங்கே எங்கே போய் சேர போகிறாரு? திமுகவில். அவர்களுக்கு விசிகா மீது தான் கடும் கோபம். ஏன்? திமுகவுக்கு விசிகா எந்த காலத்துலேயும் திமுக கூட்டணியில் இருக்கும். ஒருவேளை திமுக கூட்டணி மீது விஜய் நடவடிக்கை எடுத்தால் ஆட்சியை கவிழ்த்து விடலான்னு ஒரு நம்பிக்கையோடு திமுக இருந்தது. யாரை வச்சு? விசிகாவை வச்சு, முஸ்லீம் லீக்கை வச்சு. இதுக்கு ஒன்றும் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. 2 பேர் 4 பேர் இப்போ எங்கேயும் செட்டில் ஆகிட்டாங்க தாவைக்கால். அதனால தான் திமுக கடும் கோபம். இந்த கோபம் பூரா நீங்கள் அதிகமான கோபம் திரும்ப மேலே தான். ஏன்? நம்பிக்கைக்குரிய நபராக தன்னை பாதுகாத்து வளையமாக உதயநிதிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையமாக இருப்பார் எதிர்காலத்தில்னு நம்பினாங்க. ஆனால் அந்த நம்பிக்கையை அவர் இங்கே பட்டமரமாகி போச்சு, பச்சை மரம் இல்லை. திமுக இலையுதிர் காலம் எல்லாம் பட்டு போச்சு. பறவைகள் இருக்குமா? பட்டை மரத்தில் பறவைகளே இருக்காது. பசுமையான இடம் தேடி போய் வச்சு. இப்போ தாவேக்கா தான் தமிழ்நாட்டில் பசுமை சோலை. இது பட்டை மரம். அதனால் எல்லாம் அங்கே கிளம்பி போயிட்டாங்க. ஆனாலும் யார் கிளம்பி போனாலும் கவலை இல்லை திமுகவுக்கு. விசிகா போனால் தான் கவலை. அதுதான் இப்போ பனையூர் பாபுக்கள், ஆளூர் ஷானவாசுகள் எல்லாம் இப்போ விசிகாவை காப்பாற்றணும்னா விஜய் முடிவு பண்ணணும். இவங்களுக்கெல்லாம் வாரியம் கொடுக்கணும். வாரியம் கொடுத்தா இவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். இல்லைன்னா நீங்கள் ஒன்று பின்னாடி ஒன்று. இப்போ அதிமுக எங்கே போயிட்டுருக்கு? தாவேக்காக்கு போயிட்டுருக்கு. இப்போ 3 பேர் இடைத்தேர்தல் வந்தால் தாவேக்கா ஜெயிச்சிடும். அடுத்து இன்னொரு 5 பேர் வர்றாங்க, 8 பேர் தாவேக்கா ஜெயிச்சிடும். அப்போ இந்த கூட்டணி கட்சி 10 தேவையே இல்லை. இடைத்தேர்தல் திருச்சி கிழக்கு தாவேக்கா ஜெயிச்சிடும். ஆக இவர்களெல்லாம் தேவையில்லாமல் ஆட்சி அமைக்கக்கூடிய நகர்வுகளை யார் செய்கிறார்? தாவேக்காவும் செய்கிறது. இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயங்கள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த 2026 தேர்தலில் சிந்தனை செல்வனுக்கு சரியாக வேலை செய்யப்படலை அப்படின்னு பனையூர் பாபு மேலே குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அவர் வேலையை செய்ய மாட்டார். அவர் அதுக்கு வேலை செய்யணும். அவர் தான் சீட்டு இல்லையே. சீட்டு கொடுத்தா தானே செய்வார்.
அவர் வெற்றி பெற்றான்னா தோல்வி அடைந்தா என்ன? கட்சி கட்டுப்பாடெல்லாம் இல்லைங்க. கட்சியாவது கட்டுப்பாடாகுது. சிந்தனை செல்வனோ பனையூர் பாபோ செய்யாறு தொகுதி கேட்கவே செய்யூர் கேட்கல. அவங்க எதை சிந்தனை செல்வம் எதை கேட்டார்? அங்கே என்ன ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். பழைய தேர்தலில் வாங்கின வாக்கு வித்தியாசம், அந்த வாக்கு வித்தியாசம் இப்போது இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா செய்யாறில் அவர் கண்டிப்பாக தோற்று போயிடுவான்னு தெரியும். அவர் காட்டுமன்னார் கோயில் கேட்டார். யார்? சிந்தனை செல்வன். காட்டுமன்னார் கோயில் அவர் கொடுக்கல. அவரே அரைகுறை மனசில் தான் வேலை பார்த்தார். அந்த கோபம்தான் பனையூர் பாபு நீ சொல்கிற தலைவர் மீது சுமட்டுக்கிற குற்றச்சாட்டு பூரா உண்மைதான், காரணம் இருக்குது, உண்மைதான் அப்படி யாருக்கு வக்காலத்து வாங்குறாரு? திருமாவுக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய சிந்தனை செல்வன் யாருக்கு வக்காலத்து வாங்குறாரு? பனையூர் பாபுக்கு. ஒரு தலைவனை பார்த்து நீங்கள் சந்தேகத்துக்குரிய தலைவனை சொல்லலாமா? வெளியேறினவன் சொல்லலாம். வெளியேறிய யார் சொல்லலாம்? பனையூர் பாபு சொல்லலாம். அந்த கட்சியில் இருக்கிற பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் நீ சொல்கிற குற்றச்சாட்டு பூரா உண்மைதான் அப்படிப்பட்டு போட்டால் அவர் எப்போ கிளம்ப போகிறாருன்னு தெரியல. அப்போது அவருக்கு விருப்பம் இல்லாமல் தான் நின்னார். இப்போது தோல்வி அடைந்த பிறகு அடுத்து எது அதிகார மையம்? இப்போ சிந்தனை செல்வனோ பனையூர் பாபோ ஒரு 100 விசிகாவை வளர்த்தி விட்டாங்கன்னு சொல்லுங்கள். திமுகவில் பார்த்தீங்கன்னா ஒன்றிய நகரம் வட்டம் எல்லாம் ஒரு கான்ட்ராக்டாக இருப்பான். கார்ப்பரேஷன் கான்ட்ராக்டாக இருப்பான், உள்ளாட்சி கான்ட்ராக்டாக இருப்பான். வாய்க்கால் வெட்டுவான், குளம் தோண்டுவான், கிணறு தோண்டுவான், டிச்சு கட்டுவான், சாக்கடை கட்டுவான். என்ன வரும்? ஒரு 10 லட்ச ரூபா வேலை எடுத்தானா 1 லட்ச ரூபா வரும். 50 லட்ச ரூபா வேலை எடுத்தானா ஒரு 10 லட்ச ரூபா வரும். அதுதான் திமுக அதிமுக கட்சி இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற காரணம். பனையூர் பாபு சிந்தனை செல்வனோ ஆளூர் சாவண எஸ்எஸ் பாலாஜியோ ரவிக்குமாரோ எத்தனை கான்ட்ராக்டை உருவாக்கி விட்ருக்கீங்க தலித்தை? கர்நாடகாவில் அரசு கொடுக்குற எல்லா ஒப்பந்தமும் 7% தலித்து கொடுக்கணும். கர்நாடகாவில் போய் ஒரு ஜிஓ இருக்குது, கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது. அப்படி நீங்கள் ரவிக்குமார் உட்பட எல்லாரும் எத்தனை தலித்து ஒப்பந்தக்காரனை உருவாக்கி விட்ருக்கீங்க? எத்தனை பேர் பிடபிள்யூவில் கான்ட்ராக்டாக இருக்கான்? குப்பை என்ற கான்ட்ராக்டில் எத்தனை பேரையாக இருக்கான்? சென்னையில் குப்பைமேட்டில் குப்பையோடு வாழ்கிறான். அந்த மக்களுக்கு இந்த நீ குப்பை எழுற கான்ட்ராக்ட் நீ எடுத்துக்க, நீ ஒரு 1000 பேர் வச்சு குப்பை எழு, அதில் வர லாபத்தை 1000 பேர் பிரிச்சுக்க. 1000 பேருடைய குடும்பம் அடுத்த ஜெனரேஷன் எங்கே வந்துடுவான்? நீங்கள் பெசன்ட் நகருக்கு போயிடுவான். எங்கேருந்து? வட சென்னையில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மீனவர் மக்கள் இருக்கக்கூடிய ஏரியா தான் வட சென்னை. இவனை படிக்க வச்சிங்கன்னா ஒரு 10 வருஷத்தில் எங்கே போய் சேர்ந்துருவான்? பெசன்ட் நகர் வாசியாக மாறிடும். அதை ஏன் செய்யலை ரவிக்குமார்? ஏன் செய்யலை? சிந்தனை செல்வம் ஏன் செய்யலை? நீங்கள் எத்தனை பேரையை உருவாக்கி விட்ட காமியா? நீ அடித்து வச்சிருக்கீல. அப்போது இவர்களுக்கு பொது நோக்கம் 1% கூட கிடையாது. தலித் அரசு நீ வேங்க வயலில் எத்தனை நாள் பேசுனீங்க? வேங்க வயல் பிரச்சனை எத்தனை நாளையா பேசுனீங்க? ரவிக்குமார் பார்லிமெண்ட்டில் பேசினாரா? இல்லை சிந்தனை செல்வம் எங்கே பேசினாரா? சட்டசபையில் மலத்தை குடிச்சிட்டு இருந்தானே இல்லையா 1 மாதம்? மனித மலத்தை 1 மாதம் குடிச்சிட்டு இருந்தானே இல்லையா வேங்க வயலில்? நீங்கள் எத்தனை பேர் எழுதி கேட்டீங்க? எத்தனை முறை சட்டசபை ஸ்தம்பிக்கப்பட்டது சொல்லுங்கள்? யாரை ஏமாத்துறீங்க? அதனால தான் தலித்துகள் பூரா உங்களை ஏமாற்றிட்டு தாவேக்கா போயிட்டான். இப்போ 4 எம்எல்ஏ போய் சபாநாயகரை சுற்றிட்டு இருந்திருக்கலாமா இல்லையா? வேங்க வயலுக்கு நியாயம் கூடியா? நீங்கள் தொட்டி கட்டும் போதே தலித்து தொட்டின்னு கட்டுறான். 150 குடும்பத்துக்கு ஒரு தொட்டிங்க, சின்ன தொட்டி. 500 பேருக்கு பெரிய தொட்டி. இந்த தொட்டியில் ஏன் தலித் தண்ணி குடிக்கூடாதா? அந்த தொட்டி கட்டும்போது நீ நீ சட்டமன்ற உறுப்பினர் தானே? 4 பேர் நேராக வேங்க வயல் போயிருக்கணுமா இல்லையா? போய் நிறுத்தியா தொட்டியை? ஏன்னா இந்த 150 பேருக்கு 150 தலித் குடும்பத்துக்கு ஒரு தொட்டி. அவனுக்கு என்ன கோவம்னா இந்த 150 பேர் கட்டப்பட்ட தொட்டி 24 மணி நேரம் தண்ணி வருது. இங்கே 500 பேர் கட்ட தொட்டி உடனே காலியாயிருது, தண்ணி வர்றதில்லை. இங்கே 20% இந்த கோவம் தான் மலத்தை தூக்கி கொட்டுறோம். இதை எத்தனை முறை சட்டசபை ஸ்தம்பிக்கப்பட்டது? தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிருக்கு. இருக்குமா இருக்காதா? திமுகவுக்கு ஜாலராக அடிப்பதான் உங்களுடைய வாழ்நாள் கடமைனா பனையூர் பாபு நான் நிரந்தரமாக அங்கேயே செட்டில் ஆகிருன்னு போயிட்டார். இதுதான் நடந்தது. ஓகே சார். இப்போ பனையூர் பாபு வந்து திமுகவுக்கு ஜாயின் பண்ண போகிறதா சொல்லியிருக்கீங்களா சார்? இப்போ அவரோட அடுத்த கட்டம் என்னவா சார் இருக்கும்? அவர் தான் தகவல் தொழில்நுட்பத்தினுடைய இணை செயலாளராக மாறி இருக்கார். மாறி திமுக தலைமைக்கு நெருக்கமாயிருவார். ஓகே.
திமுகவுடைய கொள்கை வகுப்பாளராக மாறிடுவார். ஓகே, ஆனால் இப்போ அவர் எதிர்த்து பேச வாய்ப்புகள் இருக்கா சார்? விசிகாவை எதிர்த்து கண்டிப்பாக பேசுவார். அதுக்கு தான் அவரை அந்த பதவியை கொடுத்து வச்சுருக்காங்க. தொடர்ச்சியாக அடிப்பார். தொடர்ச்சியாக வன்னி அரசு டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு தொடர்ச்சியாக அடிப்பார். ஏன்னா பழைய அமைச்சர் ஆயுதத்துறை அமைச்சர், அங்கேருந்து செக்ரட்டரிகள், செயலாளர்கள், எங்கெங்கே என்ன நடக்குது, எந்த ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் பனையூர் பாபுக்கு தகவல் போயிடும். பனையூர் பாபு வெளுத்தெடுத்துருவார். அதுக்கு தான் திமுக பொத்தி எது கொடுத்துருக்கான்? தகவல் தொழில்நுட்பத்துறை சின்ன ஊழல் வன்னி அரசு பண்ணாலும் அடுத்த நாள் காலையில் தலைப்பு செய்தி அதுதான். சன் டிவி இருக்குது, கலைஞர் டிவி இருக்குது, சமூக வலைதளம், பெண் நிறுவனம் 50 பேரை வச்சுருக்கு. அடுத்த நாள் காலை உரிச்சு தொங்க விட்டுருவோம். அதுதான் திமுக சண்டை பிடிப்பதற்காக, ஊழலை கண்டுபிடிப்பதற்காக யாரை வச்சுருக்கு? பனையூர் பாபு வச்சுருக்கு. அதனால் அந்த துறை விசிகா தலித்து மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அந்த துறை கிடச்சிருக்கு. அதை அந்த மக்களுடைய சமூக முன்னேற்றம், அடித்தள மக்களுடைய கல்வி, இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தினால் தலித் சமூகம் ஒரு வாராது வந்த மாமணி, ஒரு பெரிய வாய்ப்பு. அதை தவறுதலாக பயன்படுத்தினால் திமுகவால் விமர்சனம் செய்யப்பட்டு மக்களால் அந்நியப்படுத்தப்படுவார்கள் என்பதுதான் வரலாறு. சரி, ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, செய்யூர் தனி தொகுதியில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பனையூர் பாபு அவர்கள் நின்னோடனே வின் பண்ணிட்டாங்க சார். ஆனால் அவருக்கு தொகுதி அகைன் அந்த 2026 தேர்தலில் வந்து அவருக்கு கொடுக்காம சிந்தனை செல்வம் அவர்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க இல்லையா? அது என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, அது அவர் தலைவருடைய முடிவு. இதில் போய் காரணத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒருவேளை அப்பயே அது அதிருப்தி இருந்துச்சுனால கொடுக்கலையா? அதாவது அதிருப்தி இருந்தால் கட்சி நீக்கிருக்க வேண்டியதானே? நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நீங்கள் எஸ்எஸ் பாலாஜிக்கும் கொடுக்கல, ஆளூர் ஷானவாஸும் கொடுக்கல, அப்போல்லாம் அது அதிருப்தியாளர்களா? அப்படி அல்ல, ஒரு முறை தான் ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியும். எம்எல்ஏ பதவி என்பது 50 வருஷத்துக்கு மொத்த பட்டா பனையூர் பாபுக்கும் ஆளூர் ஷானவாஸுக்கும் சிந்தனை செல்வம் கொடுக்க முடியும். புதுசாக வாய்ப்பு. அப்போ கட்சியில் பல பேர் இருக்காங்கல்ல, மலந்துன்னு அடி வாங்கி வாங்கி ஜெயிலுக்கு போய் தடா பொடா குண்டாசு எத்தனை பேர் இருக்கான். அவர்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக அழகு பார்க்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? அப்போது அதை செய்யணுமா இல்லையா ஒரு கட்சினா? இவர்களுக்கு நிரந்தரமாக 50 வருஷம் குத்தகை கொடுத்துட முடியுமா? ரவிக்குமார் 50 வருஷம் எம்பி அவர். இப்போ இவர் தவிர விசிகாவிலேருந்து வேறாச்சும் வெளியே வர வாய்ப்புகள் இருக்கா சார்? ஆளூர் ஷானவாஸ் நீங்கள் வாரியம் கொடுக்கலன்னா கிளம்பிடுவார். சிந்தனை செல்வம் வாரியம் கொடுக்கலன்னா அவரும் கிளம்பிடுவார். இவருக்கு 2 பேரும், எஸ்எஸ் பாலாஜி 3 பேரும் வாரியத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். வாரியம் வந்தால் எம்எல்ஏ பதவி மாதிரி பல கோடி அடிக்கலாம், பல கோடி அடிக்கலாம். சிமெண்ட் வாரியம் போட்டால் சிமெண்ட் மூட்டைக்கு 2 ரூபா கொடுத்துருவான். ஒரு நாளைக்கு ஒரு 5 லட்சம் சிமெண்ட் மூட்டை போகுது, 10 லட்ச ரூபா வீட்டுக்கு தானாக வந்துடும். இதுக்கு தான் வாரியம். வாரி எடுப்பதற்கு மக்கள் இந்த 5 ரூபா சிமெண்ட் ஃபேக்ட்ரி மூலம் யார்கிட்ட வாங்குவான்? மக்கள்கிட்ட வாங்குவான். இந்த வாரிய தலைவர் கொடுக்கக்கூடிய சிமெண்ட் மூட்டைக்கு 2 ரூபாயை யார்கிட்ட வாங்குவான்? மக்கள்கிட்ட ஏற்றிடுவான். இதுக்கு தான் வாருவதற்கு தான் வாரியம், திருடுவதற்கு தான் வாரியம், திருடுவதற்கு தான் அமைச்சர், கொள்ளையடிப்பதற்கு தான் எம்எல்ஏ. வேறு எந்த நோக்கம் இல்லையா? எல்லா வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கில் அத்தனை பேர் ஜெயிலில் இருந்திருக்கான். அத்தனை பேர் கம்பெனி சிபிஐ வழக்கு இருக்குது, என்ஃபோர்ஸ்மெண்ட் வழக்கு இருக்குது, விஜிலன்ஸ் வழக்கு இருக்குது. எங்கேயாவது மக்கள் நலன்னு ஒரு சதவீதத்தை காமிங்க. வேலுமணி, தங்கமணி, வீரமணி, இந்த பக்கம் 10 ரூபா செந்தில் பாலாஜி, நேரு, மதுரை மூர்த்தி, திருவண்ணாமலை வேலு அட்டையிலேயே பாலம் கட்டினார். பார்த்தீங்களா? அடிச்சுட்டு போயிடுச்சு வேலூரில் பல ஆயிரம் கோடி. நீங்கள் ஒரு 10,000 கோடி அட்வான்ஸாக வாங்கிட்டு போயிட்டானுங்க. யார்? திமுக. அது நடவடிக்கை எடுப்பாரா? விஜய் எடுக்க மாட்டார். இப்போ விசிகாவில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து இப்போ மாற போகிறதா நீங்கள் சொல்லியிருந்தீங்களா சார்? அப்போ விசிகாவோட நிலைமை என்ன சார் இருக்கும்? விசிகாவுடைய நிலைமை எல்லா பேரும் போயிட்டான். எங்கே? தாவேக்காவுக்கு போயிட்டான். இப்போ இவரும் ஒரு நிர்வாகிகள் மட்டும் இருக்கான். எங்கே? விசிகாவில். இதை வைத்து கட்சி நடத்த வேண்டியதுதான். எதிர்காலத்தில் அவர் ஒரு வைகோ போல ஒரு தலைவர், அவ்வளோதான். இது விசிகா சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல்.